ஆதவனின் சிறப்பு பார்வை. அமெரிக்கா சமந்தாபவரை அனுப்பி வெளிப்படுத்திய சமிக்கை யாருக்கு புரிந்தது? ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்காவின் வதிவிட பிரதிநிதி சமந்தாபவர் இலங்கைக்கு வந்து பல தரப்புகளையும் சந்தித்திருக்கின்றார். முக்கியமாக இலங்கை அரச தரப்பையும் தமிழ் மக்களின் சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் சந்தித்திருக்கின்றார். சமந்தாவை சந்தித்த வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இலங்கையில் இன்னும் தமிழ் மக்களை சந்தேக கண்கொண்டே பார்ப்பதாகவும், நல்லாட்சி என்பதை தமிழ் மக்களிடையே திணிப்பது போன்ற அரசியல் செயற்பாடுகளே காணப்படுவதாகவும் வெளிப்படையாகவே கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அப்போது கருத்து தெரிவித்த சமந்தா அவர்கள் தமிழ் மக்களின் விடயங்களை கையாளும் போதும், அது தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் போதும் தமிழ் மக்களிடையே கருத்து பரிமாற்றங்களை செய்வது அவசியம் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், இலங்கை அரசுகள் எப்போதுமே விரைவான செயற்பாட்டை கொண்டிருக்கவில்லை என்றும், அவர்கள் செயல் வடிவம் கொடுப்பதற்கு தேவைக்கு அதிகமாகவும் காலதாமதத்தை கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இதேவேளை சமந்தாவை சந்தித்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தின் தீர்மானத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு அமெரிக்கா வற்புறுத்த வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள். இது தவிரவும் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் மீள ஒப்படைக்கப்படுவது, அதிகரித்த இராணுவ பிரசன்னத்தை குறைத்தல், நிலையான அரசியல் தீர்வு போன்ற பல விடயங்களை இட்டும் விரிவாக பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். இவ்விஜயத்தின் போது அரசாங்க தரப்போடு அவர் நடத்திய பேச்சுக்கள் எவை என்பதையோ, அரசு தெரிவித்தவை என்ன என்பதையோ இருதரப்பும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. ஆனால் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருடனான சந்திப்புகளின் போது புதிய அரசாங்கத்தின் நல்லிணக்க முயற்சிகளை வரவேற்றிருக்கின்றார். முக்கியமாக ஆசியாவின் அரசியலில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால அவர்கள் புதிய அத்தியாயத்தை எழுத முயற்சிப்பதை சமந்தா பெரிதும் வரவேற்றிருக்கின்றார். அதாவது, ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் உள்ள தலைவர்கள் பெரும்பாலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும் நிலையில், இலங்கை ஜனாதிபதி தனது அதிகாரங்களை விட்டுக் கொடுத்து பாராளுமன்றத்தை சக்திமிக்கதாக மாற்றுவதற்கு எடுக்கும் முயற்சிகளை அவர் வெகுவாக பாராட்டியுள்ளார். இவ்வாறு ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்காவின் வதிவிட பிரதிநிதி சமந்தாபவர் அவர்கள் அரச தரப்பை பாராட்டியும் வரவேற்றும் உற்சாகப்படுத்தியுள்ளதோடு தமிழர் தரப்பை வேறொரு கோணத்தில் அணுகியுள்ளார். அமெரிக்கா தனது நலன்களிலிருந்தே எந்த ஒரு அசைவையும் செய்யும் என்பது ஒன்றும் ரகசியமில்லை, அது உலகறிந்த பரகசியம். ஆனால் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்திற்கு பிறகு அமெரிக்கா கௌரவமான நிலையோடு இலங்கையோடு நெருங்கி வருகின்றது. அதன் ஒரு தேவைப்பாட்டுடன் தமிழ் மக்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது. இந்த சூழலை தமிழ் தலைமைகள் புரிந்து கொண்டு நெருங்கி வரும் அமெரிக்காவை எமது இலக்குகள் நோக்கி எவ்வாறு கையாளப் போகின்றோம் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். பொதுவாக அமெரிக்காவையோ வேறு சர்வதேச அமைப்புகளையோ ஒரு இனம் கையாள்வதற்கு முதலில் பெரும்பான்மை ஒற்றுமையையும் பன்முகத்தன்மையையும் பரந்த கருத்து பகிர்வு தன்மையையும் தமகத்தே கொண்டிருப்பது அவசியமாகும். தமிழ் மக்களின் அரசியல் வழியிலும் ஆயுத வழியிலும் கடந்த காலங்களில் பல தரப்புகள் இருந்தபோதும் அவர்களிடையே ஒற்றுமை இருக்கவில்லை. அந்த ஒற்றுமை இன்மையே பல தோல்விகளையும் இழப்புகளையும் தமிழ் மக்களுக்கு பரிசளித்தது. எனவே அந்த தவறுகளை அனுபவங்களாக பெற்றுக்கொண்டு உள்ளக முரண்பாடுகளையும் விமர்சனங்களையும் களைந்து தற்போது தலைமை வகிப்போர் பொது இலக்கு நோக்கி ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆதவனின் சிறப்பு பார்வை.